பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம மீனாவை செந்தில் பைக்கில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ செந்தில் இருந்துட்டு என்ன எதுவுமே பேசாமல் வந்துட்டுருக்க, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்புறம் நான் ஏதாவது பேச போய் உங்களுக்கு தான் மனசு ரொம்ப கஷ்டமாயிடும், அதனால தான் நான் எதுவுமே பேசாமல் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. புரியுது மீனா, உன் மனசில் என்ன ஓடிட்டுருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. முதல் மாதம் சம்பளம் வாங்கி அது பத்தாமல் ஆஃபீஸில் கடை வாங்கினது தானே உனக்கு பிடிக்கல. நான் கூடிய சீக்கிரமாகவே அது எல்லாத்தையும் அடைச்சிடுறேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் மீனா கிட்ட சொல்கிறாங்க. சரிங்க, இதுக்கு மேலேயாச்சு கொஞ்சம் உஷாராக இருந்து பொழைக்க கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா, சரி நானும் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், நான் வாங்கி கொடுத்த பேக் என்ன உனக்கு பிடிக்கலையா? இல்லையே, பிடிச்சிருக்க, அப்புறம் ஏன் மறுபடியும் இந்த பழைய பேக்கவே எடுத்துகிட்டு வந்திருக்க, புது பேக்கை எடுத்துகிட்டு வர வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 5000 ரூபாய் பேக்கை அசால்ட்டை தூக்கிட்டு போயிடுவேன்னா நான், எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகிறோம்ல, அப்போ அந்த பேக்கை எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா, ஆஃபீஸ் வந்துருச்சு, நிப்பாட்டுங்க, நான் இங்கேயே இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொஞ்சம் பணத்தை கொடுக்குறாங்க. செந்தில் இருந்துட்டு, எதுக்கு இந்த பணம், இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, ஆஃபீஸில் கடை வாங்கியிருந்தீங்களே அதை முதல்ல கொடுங்க, நான் சம்பளம் வாங்கினா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தான் நான் அவர்கிட்ட வாங்கினேன். இங்கே பாருங்கள், வாங்கிறது கொடுக்குறதெல்லாம் தப்பு இல்லை, ஆனால் சொன்ன டைமுக்கு முன்னாடியே கொடுத்தாதான் இன்னொரு நாளைக்கு நம்மளுக்கு தேவைப்படும் போது கரெக்டாக அவங்க தருவாங்க, பிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மீனா, அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், இது மட்டும் இல்லை, நீ எனக்காக 10 லட்ச ரூபாய் லோன் போட்டதில்ல, அதையும் கூட நானே அடைச்சிட்றேன், கொஞ்சம் எனக்கு டைம் கொடு, ஆனால் இந்த அமௌண்ட்டு எனக்கு வேண்டாம், அந்த கடனை நானே பார்த்துக்கிறேன். சரி ஒரு நிமிஷம் இரு, பெட்ரோலுக்கு காசு இல்லை, அதனால் பெட்ரோலுக்காக இந்த பணத்தை நான் எடுத்துக்கிறேன், இதையும் கணக்கில் வச்சுக்கோ, நான் கண்டிப்பாக திருப்பி தந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் அங்கேருந்து கிளம்புறாரு. அது மீனாக இருந்துட்டு முதல் மாதம் சம்பளம் வாங்கி பத்தாமல் கடன் வாங்கி இப்போ பெட்ரோலுக்கு கூட காசு இல்லாமல் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க நம்ம மீனா. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா, குமாரை மாப்பிள்ளை பார்க்கறதுக்காக பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துடுறாங்க. அவங்க வந்த உடனே எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நம்ம எப்போவோ கல்யாணத்தை பேசி முடிச்சிருந்துருக்கலாம், ஏன் இன்னும் கல்யாணம் கூட ஆயிருக்கலாம், ஆனால் நடக்கக்கூடாதுல நடந்துச்சு. நாங்களும் எல்லாத்தையும் விசாரித்தோம், அவங்களும் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. கோர்ட்டு கேஸெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் 6 மாதம் வரைக்கும் வாய்தா சொல்லியிருக்காங்க. குமார் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக சென்னையிலேருந்து ஒரு லாயரை வேற நாங்கள் வர சொல்லியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சக்திவேலா முத்துவேலா சொல்லிகிட்ருக்காங்க. ஓ அப்படிங்களா, உங்கள் குடும்பத்தில் பொண்ணு கொடுத்தா எங்களுக்கு தான் ரொம்ப பெருமை, எங்கள் பொண்ணுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும், ஏன்னா ஊர்லேயும் உங்களுக்கு ரொம்ப நல்ல பேராக இருக்குது, அதனால தான் இருந்தாலையும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த சம்மதத்தவே நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி மறுபடியும் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நீங்கள் தான் மாப்பிள்ளை மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி நிரூபித்து கூடிய சீக்கிரமாகவே கல்யாணத்தை பேசி முடிச்சிடலாம், வேணும்னா நிச்சயம் இப்போ வச்சுக்கலாம், ஆனால் கல்யாணத்தை 6 மாதம் கழித்து அதுக்கப்புறமா வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக சுகன்யா வராங்க. சுகன்யாவும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம குமார் வந்துடுறாங்க. குமார் அவங்களெல்லாம் பார்த்தோன்னா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னடா அப்படி பார்த்துட்ருக்க, உனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருந்ததில்ல, அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க தான் இவங்க, கல்யாணம் பேசி முடிக்கலான்னு சொல்லிட்டு தான் அவங்க இங்கே வந்திருக்காங்க, உனக்கு சம்மதமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் குமார் எதுவுமே பேசாமல் இருக்கார். அதுக்கு அடுத்து தான் முத்துவேல் இருந்துட்டு, நீங்கள் என்ன சொன்னாலும் சம்மதம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சக்திவேல் இருந்துட்டு, இப்போ நிச்சயம் வச்சுக்கலாம், வேணும்னா அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. குமார் இதை கேட்டோன்னா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்பா ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், தனியாக வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கல்யாண விஷயமாக தான் நான் பேச போகிறேன், அதுக்கு எதுக்காக நான் தனியாக வரணும், எதுவாக இருந்தாலையும் இங்கேயே பேசு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
அதுக்கு அடுத்ததாக பொண்ணை இவனுக்கு ஏற்கனவே ரொம்ப பிடிச்சிருந்ததில்ல, கல்யாணத்தை ஏன் லேட்டாக பண்ணுறீங்கன்னு கேட்கவாம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாரு. அதுக்கு அடுத்ததாக எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. தயவு செஞ்சு எல்லாரும் இங்கேருந்து கிளம்பி போங்க அப்படின்ற மாதிரி குமார் வந்து சொல்கிறாங்க. டே பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்டு இருக்க, எதுக்காகடா நீ இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து கேட்கவும், அப்பா ப்ளீஸ்ப்பா அமைதியார், என்கிட்ட நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டிருக்கணுமா இல்லையா, உனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதமா, நீ இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும்ல, ஏன் என்கிட்ட நீங்கள் ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை. இங்கே பாருங்கள், எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி நம்ம குமார் வந்து சொல்லிடுறாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்களையும் விருப்பம் இல்லைன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஜெயிலு அது இதுன்னு சொல்லி மண்டைக்குள்ளே 1008 விஷயம் போயிட்டுருக்கு. இதுக்கு என்னால் கல்யாணத்தை பற்றியெல்லாம் யோசிக்கவே முடியாது, எனக்கு இப்போ கல்யாணம் வேணவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு குமார் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக முத்துவேல் வந்து ரொம்பவே கோபப்பட்டு, நான் எதுக்காக இப்போ இந்த கல்யாண பேச்செல்லாம் வேண்டான்னு சொன்னேன்னு இப்போவாவது உனக்கு புரியுதா, இனிமேலாவது அவன் மனசில் என்ன இருக்குது என்ன இல்லைன்னு தெரிஞ்சுக்கோ, முதல்ல உன்னால் இப்போ வெளியிலேருந்து வந்த ஆள்கிட்டேயும் அவமானப்பட்டாச்சு, இதுக்கு மேலே என்னால் யார்கிட்டேயும் அவமானம்லாம் படவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவேல் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் சக்திவேலும் பயங்கர கோவமாக அங்கேருந்து கிளம்புறாரு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா என் பிள்ளைக்கு மட்டும் ஏன் தான் இப்படியெல்லாம் நடக்குதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மாறியும் ஒரு பக்கம் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சுகன்யா இருந்துட்டு வேக வேகமாக அரசியை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போகிறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜியும் நம்ம மீனாவும் தண்ணி ஊற்றிட்டுருக்காங்க செடிக்கெல்லாம். மொட்டை மாடியை க்ளீன் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்காங்க. சுகன்யா வந்து வேக வேகமாக உள்ளே போகிறத பார்த்தோன்னே மீனா இருந்துட்டு இவங்க இன்னும் திருந்தலையோன்னு எனக்கு தோணிட்டுருக்கு. ஆமாம், அந்த வீட்டுக்கு போகிறாங்க, டக்குன்னு இந்த வீட்டுக்கு வராங்க, இங்கேருந்து அங்கேயும் போகிறாங்க. உங்கள் வீட்டுக்கு யாரோ ரிலேஷன் வந்தாங்கல்ல, அரசி வேற உள்ளே இருக்கா, சரிவா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் ராஜியும் போய் ஒட்டு கேட்குறாங்க. சுகன்யா இருந்துட்டு அரசிக்கிட்ட குமார் வந்து பட்டுன்னு எனக்கு இந்த கல்யாணத்துலலாம் இஷ்டமே இல்லைன்னு சொல்லி அவங்கள விரட்டி அனுப்பிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மீனாவும் ராஜியும் உள்ளே போகிறாங்க. உங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையா, எதுக்காக அந்த வீட்டு விஷயத்த வந்து இந்த வீட்டில் சொல்லிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனை வந்து கேட்கவும், நான் என் மருமகிட்ட பேசிகிட்ருக்கேன், நீ எதுக்கு குறுக்கால வர அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன வேணால் பேசியிருக்கலாம், ஆனால் அந்த குமாரை பற்றின விஷயம் இங்கே எதுக்கு வந்து பேசுகிறீங்கன்னு தான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ஒரு பக்கம் கேட்குறாங்க. அதுக்கடுத்து தான் பழனி வந்துடுறாரு. என்னம்மா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் சித்தப்பா பிரச்சனை தான், அண்ணன் வீட்டில் பொண்ணு வீட்டுக்காரங்க வந்திருந்தாங்களாம், அது அண்ணன் வேண்டான்னு சொல்லிட்டாராம், அதை கொண்டு வந்து நம்ம அரசிக்கிட்ட சொல்கிறாங்க, எதுக்கு இவங்க தேவையில்லாத வேலை பார்க்குறாங்க, இனிமேல் இவ அந்த மாதிரி வேலை பார்க்க மாட்டா, நான் கண்டிக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறேங்க. உனக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையா, நீ இது வரைக்கும் பண்ண எல்லாமே போதும், நீ எதுவும் பண்ணாமல் இருந்தாவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், தயவு செஞ்சு இந்த மாதிரி முட்டாள் காரியத்தை என்றைக்குமே இனிமேல் பண்ணி வச்சிடாத, அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கிறவங்களையும் உன்னை சும்மா விட மாட்டாங்க, இந்த வீட்டில் இருக்கிறவங்களும் உன்னை சும்மா விட மாட்டாங்க, பார்த்து உஷாராக இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி திட்டி சுகன்யாவை அங்கேருந்து திட்டிட்டு போகிறாரு நம்ம பழனி. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜா இருந்துட்டு டான்ஸில் கலந்துக்கிறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட வந்து சொல்கிறாங்க. மீனா இதை கேட்டோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. சரி, அதுக்கு ஏதாவது அட்ரஸ் இருக்கா பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, சரி இந்த பேரை சர்ச் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பேரே வரலக்கா அப்படின்ற மாதிரி ராஜு வந்து சொல்லிடுறாங்க. கதிரும் வந்து லோனுக்காக அங்கங்கே போய் கஷ்டப்பட்டுட்ருக்கான், என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ பண்ணுறதில்ல தப்பில்லை, ஏற்கனவே அந்த ஊரில் நம்ம டான்ஸு ஆடுறதுக்காக அத்தைக்கிட்ட எவ்வளவோ தூரம் கேட்க வேண்டியதாக ஆயிடுச்சு, ஆனால் இப்போ நீ சென்னைக்கு வேறு போகிறன்ற, இதெல்லாம் நடக்குமா, வீட்டில் பேசி பார்த்தா அவங்களாம் ஓகே சொல்லுவாங்களா, எனக்கு நம்பிக்கை இருக்குக்கா, நான் ஓகே பண்ண வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ராஜு வந்து சொல்லிடுறாங்க. அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க.